மாசம் ரூ. 1000 மகளிர் உரிமை தொகை. தேர்தல் வந்ததும் ரூ. 5000 இது நலத்திட்டமா? இல்ல வாக்கு அரசியலா? நான் கேட்கலங்க. நியூஸ் அப்டேட் மக்களுடைய கேள்வி. நம்ம சேனல்ல நியூஸ் அப்டேட்டும் மக்களுடைய கேள்வியும் குரலும் தான் இங்க நான் உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கேன். வாங்க இத பத்தி ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். உறவுகளே, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா மகளிர் உரிமை தொகை மாசம் ரூ. 1000 கொண்டு வந்தாரு இல்லையா? அது உண்மையிலேயே பல குடும்பங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. கை குடுத்துச்சு. அதுலயும் பொருளாதார ரீதியா பின்தங்கிய பெண்களுக்கு இது ரொம்பவே நிம்மதியான ஒரு விஷயமாவும், உதவியான ஒரு விஷயமாவும் இருந்துச்சு. ஆனா இப்ப கேள்வி எழும்பியிருக்கு. தேர்தல் நெருங்குற நேரத்துல எதுக்கு ரூ. 5000 குடுக்குறாங்க? இது உண்மையிலேயே மகளிர் அதிகாரமளிப்பு நோக்கமா? இல்ல வேற ஏதாவது அரசியலுக்காக தேர்தல் நெருங்குற நேரம் ஓட்டுக்காக அப்படி பண்றாங்களா? இது மக்கள் முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ. அது அங்கங்கேயும் பரவிட்டு தான் இருக்கு. நியூஸ் அப்டேட்டாவும் இருக்கு. ஒரு பக்கம் பெண்களுக்கு நேரடியா பணம் குடுக்குறதுனால, அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலைமைய உயர்த்திக்கிற மாரியும் இருக்கு. அதே மாரி பெண்களுக்கு குடும்ப செலவுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை. இன்னொரு பக்கம் ஒரு சில கணவன்மார்கள் மனைவியோட ஏடிஎம் கார்ட எடுத்துட்டு போய் பணம் எடுத்துட்டு அப்படியே நேரா ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிட்டு வராங்க. இது கிராமத்துல நடக்குது. டவுன்ல அது மாரி இருந்தா சொல்லுங்க. ஏன் தேர்தல் காலத்துல கூடுதல் தொகை அப்படின்ற ஒரு இன்னொரு பக்கம் ஏன் தேர்தல் காலத்தில் தான் கூடுதல் தொகை குடுக்கணுமா? இது வாக்குகளை பாதிக்குமா? மக்கள் நலத்திட்டம் என்றால் அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டியதல்லவா? அப்படின்னு இன்னொரு பக்கம் கேள்வி மக்கள் முணுமுணுத்துட்டு இருக்காங்க. நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டியதில்லை. மக்கள் கேள்வி கேட்பது ஜனநாயகத்தின் அடிப்படை. முதல்ல அத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கேள்வியே கேட்காம கூழ கும்பிட போறது தான் தப்பு. ஆனா கேள்வி கேட்கிறது ஜனநாயகத்தின் அடிப்படை. மக்களே, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. திடீர்னு இப்படி 5000 குடுத்திருக்கிறது உண்மையிலேயே இது பெண்களின் உரிமையை உறுதி செய்யும் திட்டமா? இல்ல அரசியல் நேர ஸ்ட்ராட்டஜியான்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க.